ஜெய் ஷாய்ராம், ஜெய் ஷாய்ராம், ஜெய் ஷாய்ராம். அல்லாஹ் மாலிக். என் அன்பு குழந்தையே, உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன். உன் வாழ்க்கையில் அநேக வெற்றிகளை நான் தருவேன். இன்றைக்கு வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அதுவுமாக என்னை வந்து நீ தரிசிக்க இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக மலர்வதற்கு உன்னை நான் மாற்றிக்கொண்டிருக்கிறேன். உன் செயல்கள் நல்ல செயல்களாக செயல்படுவதற்காக நான் உன்னுடைய எண்ணத்தையும் உன்னுடைய செயலையும் மாற்றிக்கொண்டே வருகிறேன். நீ வெற்றி கோட்டை தொடுகின்ற நேரம் வந்துவிட்டது. யாரை கண்டும் எதை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் உன்னை நான் மாற்றி காட்டுவேன். இந்த நேரம் நல்ல நேரம், இந்த நாள் நல்ல நாள், உன்னுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. ஏன் என்று சொன்னால் உன்னோடு நான் பயணித்துக் கொண்டே இருக்கிறேன். எப்பொழுது உன்னோடு நான் வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கை சிறக்கும், ஜெயிக்கும். ஏனென்று சொன்னால் பாருங்கள், சாயப்பா நம்மளோட இப்படியெல்லாம் பேசினார்னா, இப்படியெல்லாம் நினைச்சோம்னா கண்டிப்பா நம்ம சக்சஸ் கிடைக்கும். இன்னைக்கு வியாழக்கிழமை. இந்த மாதிரி அப்பாவுடைய அந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு நம்ம இந்த பக்கம் கேட்டு இந்த பக்கம் சொல்லும்போது எல்லாருக்கும் மனசுல ஒரு தைரியம் வருது. இந்த நிமிடம் கடந்து போகும், நம்முடைய வாழ்க்கை நலமாக அமையும், நாம் வெற்றியாளனாக கண்டிப்பாக நடைபோடுவோம் என்கின்ற அந்த எண்ணம் வருகிறது அல்லவா? அது கண்டிப்பாக மேலானது. இன்றைக்கு நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? நல்ல ஒரு கூட்டு பிரார்த்தனையை நம்ம செய்வோம். இன்றைக்கு வியாழக்கிழமை இல்லையா? ஆகினால இன்னைக்கு நம்ம நல்ல உறுதியான மனம் படைத்த, அதாவது ஒன்றாக அனைவரும் ஒன்றாக இணைந்து, எப்படி ஒரு பெரிய வடக்கயிறு ஒரு மிகப்பெரிய தேரை இழுத்துக்கிட்டு போகுது. அந்த கயிற்றுல நிறைய நார் இருக்கும். அந்த நார் ஒரு நார் 2 நாராகி, 2 நார் 3 நாராகி, ஒரு பெரியாகி 10 பெரியாகி, 10 பெரிய 100 பெரியாகி, மிகப்பெரிய வடக்கயிறு கையிலேயே பிடிக்காத அளவு கனமா மாறுது. அப்படி கனமான உள்ள ஒரு கயிற்றை வைத்து நெடுந்தொலைவிற்கு நம்முடைய தேர், அழகான ஆழித்தேரை, உயரமான தேரை, பல டன்கள் எடையுள்ள தேரை இழுத்து கொண்டு மேடு பள்ளம் திரும்புது, ஏறுது, மேலே ஏறுது, கீழே இறங்குது, தெருவெல்லாம் போயிட்டு வருது. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதாக அதை இழுக்கிறது தான். அந்த கயிறுல இருக்கிற அந்த நார் மட்டுமல்ல, அதுல எப்படி அந்த கயிறு ஒற்றுமையா இருந்தோ அதே மாதிரி நாமும் கூட ஒற்றுமையாக இருந்து இந்த கூட்டு பிரார்த்தனையை செய்வதனாலே நம்முடைய வாழ்க்கை என்கின்ற மிகப்பெரிய தேர், நம்முடைய வாழ்க்கை பாதை என்கின்ற இந்த பாதையிலே செப்பனிடப்பட்டு மகிழ்ச்சியாக, நேர்மையாக, நலமாக, ஆரோக்கியமாக, வெற்றிகரமாக நடைபெறுகிறது என்று சொன்னால் சாயப்பாவுடைய தேர் நம்முடைய வாழ்க்கை. இன்னைக்கு பாருங்க, நிறைய நம்முடைய சகோதர சகோதரிகள் அநேக பிரார்த்தனைகளை நம்மிடத்திலே சொல்லி இருக்கிறார். பிரார்த்தனை ஒண்ணுன்னா பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். ஒண்ணு, லதா. லதா இங்க சாய் லதா என்னோட வந்து அநேக சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வியாழக்கிழமை மட்டும் இல்லை, சில நேரங்கள்ல அவங்களே ஒரு உத்வேகத்தோடு வந்து நான் அது செய்யறேன்ப்பா, இது செய்யறேன், அப்பாவுக்கு நான் வந்து துணி தைச்சு தர்றேன், நான் வந்து சுமதி அம்மா சிங்கப்பூர் போறாங்க, அக்கா சுமதி அக்கா சிங்கப்பூர் போறாங்க, நான் அதை கத்துக்கிறேன், அதை நான் செஞ்சு தர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பார்த்தீங்களா? அது ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய சேவை மனப்பான்மை. அந்த மனிதருக்காக, அவங்களுக்காக, அவங்க குடும்பத்திற்காக, அவங்க குழந்தைக்காக, அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக கண்டிப்பாக நாம் பிரார்த்தனை செய்தே ஆக வேண்டும். இது நம்முடைய கடமை இல்லை? அவங்க நல்லா இருக்கும். அவங்க வருவாங்க, இன்றைக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் வருவாங்க, வியாழக்கிழமை இல்லையா? வந்துடுவாங்க. வந்து எவ்வளோதான் வீட்டில் பிரச்சனை இருந்தாலும், போகிற இடங்களில் பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோதான் சோகமாக இருந்தாலும் இங்கே வந்து ஆடி பாடி ரொம்ப எல்லாரோடும் அளவலாவி மகிழ்ச்சியாக இருந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்கன்னா எப்படி அதாவது இது வாழ்க்கையில் இருக்கிற அந்த சமூகத்தோட சண்டை போடுற மாதிரி, ஒரு நல்ல பாம்பும் கீரி பிள்ளையும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். கீரி பிள்ளை என்ன செய்யும்? அது கடிக்கும். நல்ல பாம்பு அது குத்தும். இப்படியா சண்டை போட்டுட்டு கீரி பிள்ளை ஜெயிக்கும். கடைசியில் அது மேலெல்லாம் விஷம்.
உடம்பெல்லாம் காயம், இதெல்லாம் போய் என்ன செய்யும், மூலிகை மேல படுத்து புரண்டு அதுக்கு மருந்து தடவிக்கிட்டு மறுபடியும் அடுத்த வேலையை பார்க்கும். அந்த மாதிரி தான் சாயப்பா கிட்ட வர்ற ஒரு சாய பக்தர்களும் இந்த மாதிரி தன்னுடைய துன்பங்களை ஆற்றுவதற்காக, அந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் கலவதற்காக, அந்த மனதில் இருக்கிற துன்பத்தை எல்லாம் போவதற்காக இந்த பிரார்த்தனை கூட்டத்துக்கு வந்து அவங்களுடைய பிரார்த்தனையை வச்சு அவங்க திரும்பி போறாங்க. ஒரு ஆக்சிஜன் கிடைக்குது, அவங்களுக்கு ஒரு உயிர் சக்தி கிடைக்குது, வாழ்க்கையில ஒரு ஒரு புரிதல் ஏற்படுது. அதுக்கப்புறம் போய் மறுபடியும் அந்த வாழ்க்கையை துவங்குறாங்க, அந்த வழியை தேடுறாங்க, பணிகளை செய்யறாங்க. இப்ப லதாவுடைய பிரார்த்தனை முடிஞ்ச உடனே லண்டன்ல இருந்து ஈஷா அப்படின்றவங்க பேசுறாங்க. அவங்களுக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது, அந்த சிறுநீரக பிரச்சனை. எனக்கு கூட சில நேரங்களில் வந்திருக்குது சொன்னா இல்லையா, அந்த மாதிரி வந்து அதுக்கு பிறகுதான் அந்த ஆரத்தி பாடலே நம்மளால எழுத முடிஞ்சது. வயிற்றுல நைட்டில் 2 மணிக்கு இருந்தது, வயிறு ஃபுல்லாக இருந்தது. அந்த ஆரத்தி பாட்டு எழுதி முடிச்சு பேனாவை முடிச்சுட்டு உள்ளே போயிட்டு பாத்ரூமில் போயிட்டு அந்த சிறுநீரகத்தை அதை வந்து அது பாஸ் ஆன உடனே வயிறு முழுக்க காலியாச்சு. எவ்வளவு துன்பத்திலிருந்து மீட்டெடுத்தார். அதே மாதிரி ஈஷாவை அந்த லண்டன்லேருந்து எனக்கு பேசுகிறாங்க இன்னைக்கு. அவங்களுடைய பிரச்சனையை பாபா களைந்தெடுப்பார், ஆரோக்கியத்தை எல்லாம் அள்ளி தருவார் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த பிரார்த்தனையை நம்ம செய்வோம். அடுத்து இந்துமதி அம்மா, அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து இந்துமதி அம்மா, அவங்க அம்மா அமராவதி 68 வயசு, மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி ஒரு நோய் இருக்கு, மூச்சு விடுறதுக்கு சிரமம். அப்புறம் சந்திரா மாமின்னு சொல்லிட்டு அவங்க சீனி நோய் இருக்குது, அதுலேருந்து விடுபடுறதுக்காக பிரார்த்தனை பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க அண்ணன் ஜீவான்னு ஒரு அண்ணன் இருக்கிறாரு, அவருக்கும் சிறுநீரக பிரச்சனை. எப்படி நம்ம வந்து ஈஷா பேசினாங்களோ அதே மாதிரி இந்த அண்ணனுக்கும் கூட சிறுநீரக பிரச்சனை இருக்குது. அதிலிருந்து மீண்டு வருவதற்காக இந்த பிரார்த்தனையை நம்ம செய்கிறோம். கண்டிப்பாக இந்த அவங்க இந்துமதி அம்மா சொன்ன இந்த மூவரும், அவங்க அம்மா அமராவதி, அப்புறம் வந்து சந்திரா மாமி, ஜீவா அண்ணன், 3 பேருக்குமே கண்டிப்பாக நல்ல ஆரோக்கியத்தை சாயப்பா பரிபூர்ணமாக தருவார். இதுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அடுத்து சக்திவேல் அப்படின்றது குவைத்திலிருந்து எழுதாரு. இந்த பிள்ளை நல்ல பிள்ளை, ஓடி ஆடி நல்லா இங்கே வேலை செஞ்சு நல்ல செல்வாக்காக இருந்து நல்ல ஒரு காரு லாரி இதெல்லாம் வச்சுட்டு இருந்து மிகப்பெரிய ஒரு நல்ல தொழிலதிபரா, எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு தொழிலதிபரா இந்த தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறாரு. எல்லா வச்சும் ஏதோ சில காரணங்களால கவனக்குறைவா இருக்கலாம், இல்லை நேரம் சரியில்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை கூட இருந்தவங்க ஏமாத்திருக்கலாம். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. எத்தனையோ சில காரணங்களால அவங்க அந்த வியாபாரத்தில் நொடிப்பு ஏற்படுத்து, அந்த இதுலேருந்து பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை தாங்க முடியாமல் கடன் அடைக்கிறதுக்காக 1.5 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட கடனோட சேர்ந்து அவர் வெளிநாடு போயிட்டு அந்த கடனெல்லாம் அடைச்சி இன்னைக்கு ஏதோ பிரச்சனையோடு தான் வாழ்கிறாரு. இருந்தாலும் கூட அன்றைக்கன்றாலும் பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறார். அந்த சக்திவேல், அவர் பேர்லேயே சக்தி இருக்குது, அதனால் பயப்படவே வேண்டியலாம். சாயப்பா எல்லா சக்தியும் கொடுப்பாரு, மன வருத்தத்தோடு எழுதுகிறாரு. அது மட்டும் இல்ல, இன்னொரு ரெசிப்ட் கொடுத்துருக்கிறாரு. அவர் இன்னொரு இடத்துல ஒரு நல்ல இடத்துல கொடுத்துருக்கிறாரு. அவர் நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கி கடனெல்லாம் அடைச்சி நிம்மதியான ஆரோக்கியமான அன்பான பாசமுள்ள குடும்பத்தோடு மறுபடியும் வந்து சேர்ந்து கடனெல்லாம் அடைஞ்சிருப்பா, நான் நிம்மதியா வாழ்றேன் அப்படின்ற ஒரு வாழ்க்கை எதிர்காலத்தில் கொடுக்க போறார் சாயப்பா. அதனால சக்திவேல் வேண்டிக் கொண்ட அந்த பிரார்த்தனையை நாம பிரார்த்தனை பண்ணி அவர் இருந்து மீள்வதற்காக பிரார்த்தனை செய்வோம். அடுத்து இந்திரா வந்து பிரான்ஸ்ல இருந்து எழுதுறாங்க, பிரான்ஸ்ல இருந்து பிரார்த்தனை பண்றாங்க. அந்த 3வது பெண், அவங்க 3 பெண் அவங்களுக்கு இருந்து இந்திராவுக்கு 3வது பெண் லக்ஷ்மின்னு பேர். அந்த குழந்தைக்கு லக்ஷ்மின்னு பேரு. அவங்க படிக்கிறாங்க, படிக்கும்போது வேலைக்காக முயற்சி பண்றாங்க. பொருளாதாரம் வேணும் இல்லையா எல்லாருக்குமே, பொருளாதாரம் இல்லாமல் நம்ம எங்கே வந்து வாழ்க்கை வாழ முடியுது. இப்போ பெண்ணு ஆணு குழந்தைங்க எல்லாரும் போனால் தான் அந்த குடும்பத்தை நம்ம வந்து சரியான முறையில் நிர்வாகம் பண்ண முடியுது. ஏன்னா தேவைகள் அதிகமாகி போச்சு. அதனால அந்த பெண்ணோட தேவையை பூர்த்தி செய்வதற்காக இந்திரா வேண்டிக் கொண்டபடி கண்டிப்பா வேலை கிடைச்சி இனி வரும் காலங்களிலே கயனரை சம்பளம் வாங்கி அந்த குடும்பத்திற்கு பொருளாதார வளர்ச்சியும் அந்த பெண்ணும் படித்து நல்ல ஒரு எதிர்காலத்தை அவர்கள் நாடுவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு சாயப்பாடுகளை பிரார்த்தனை செய்கிறோம். இந்த பிரார்த்தனை கண்டிப்பா வெல்லும், இந்த பிரார்த்தனை கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா வரும். இந்த மாணவிக்காக நாம் எல்லாரும் இணைந்து பிரார்த்தனை செய்வோம். ஜெய் ஸ்ரீ. அடுத்து குவைத்திலிருந்து குமாரி அழகா பாடுவாங்க. இந்த சாய் மிராக்கிள் குழுல நல்ல பாடி நல்ல குரல் வளத்தோட
அழகான கற்பனை வளத்தோட அவங்க வந்து என்ன செய்வோம், அவங்களுக்கு நம்ம ஒரு பட்டமே கொடுத்துருவோம். அவங்க வந்து ஒரு கவிதாயினே சொல்லலாம். குவைத்திலிருந்து குமாரி அந்த மாதிரி நல்லா இருக்கிறதுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைன்னு எனக்கு நல்லா தெரியும். சாயப்பா நம்ம சொல்லியிருக்கிறாரு. சாயப்பாவும் அவர் மூலமாக தான் நம்ம நம்பிக்கையை தரோம். குமாரி கண்டிப்பாக இனி வரும் காலங்களிலே ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக பிரார்த்தனை செய்வோம். அடுத்து சிங்கப்பூர்லேருந்து தனம்னு ஒரு பெண் இருக்கிறாங்க. அந்த பெண் வந்து நமக்கு அடிக்கடி பேசுவாங்க. அவங்க சொன்ன லக்ஷ்மி அப்படின்றவங்க வந்து அவங்க சொன்னாங்க ஒரு அம்மா இன்னொருத்தருக்காக பிரார்த்தனை பண்ணுறாங்க. அந்த லக்ஷ்மின்றவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை. அவங்களுக்கு உடல் நலம் நலமாக்கப்பட்டு சாயப்பாவுடைய பார்வைப்பட்டு ஆரோக்கியமான உடல்நலை பெற்று அவங்க சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிரார்த்தனை நீங்க பண்ணீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட மறுபடியும் பேசி தொலைபேசியில பேசி அப்பா லக்ஷ்மி நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இந்த காதால கேட்கணும். அப்பா அந்த பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணிப்போம். அடுத்து குவைத்திலிருந்து ராஜேஷ் நல்லா பேசுவார். ராஜேஷ் தம்பி வந்து ரொம்ப நல்ல தம்பி, நல்ல உற்சாகமா மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணக்கூடியவர். அவரும் நல்ல ஒரு இளைஞர். நம்ம குடும்பத்தெல்லாம் விட்டு நம்ம வந்து எங்கேயோ போயிருந்தா நம்ம எப்படி வருத்தமா இருக்கோம் அந்த மாதிரி அவரும் கூட வருத்தத்தில் தான் இருக்கிறாரு. ஆனா அதெல்லாம் தேர்த்தி கொண்டு தன்னுடைய மனதை தேர்த்தி கொண்டு நல்ல நம்பிக்கையோடு அங்கே வேலை செய்கிறாரு. இந்த சாய் மிராக்கள் குழு கூட நம்ம லதா இவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து நிர்வாகம் பண்றாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த தம்பி ராஜேஷ் கூட நல்லா பேசுவார். அவருக்காகவும் அவருடைய ஆரோக்கியத்திற்காகவும் அவருடைய எதிர்காலத்திற்காகவும் நாம பிரார்த்தனை பண்ணிக்குவோம். அடுத்து பிரான்ஸ்லேருந்து பொன்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. பொன்சியா பிரான்ஸ்லேருந்து அவங்களுக்காக 2 நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து பர்த்டே வந்தது, பிறந்த நாள் வந்தது. நம்ம சாய் மிராக்கள் குழுவில் குட் மார்னிங் குட் ஈவினிங் மட்டும்தான் போடக்கூடாது சொல்லுவோம். யாருக்காவது பிறந்த நாள் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்க. உங்களை வாழ்த்துறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். மகிழ்ச்சியாக நம்ம வாழ்த்துறதுக்கு நாம் வந்து கண்டிப்பாக தயாராக இருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துவோம், எல்லாரும் சேர்ந்து இந்த பிரார்த்தனை செய்வோம். இப்போ சொன்ன இந்த ஒரு 10 பேர் மட்டுமல்ல, இன்னும் நிறைய அநேக சாய் சொந்தங்கள் இருக்கிறாங்க. சாய் மிராக்கள் குழுவில் சாய் சேனா 1 2 3 4 5 6 7 8 9 இத்தனை குழுவில், அப்புறம் பாபா மிராக்கள் குழுவில் எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள் தான், எல்லாருமே என்னுடைய சொந்தங்கள் தான், எல்லாருமே அடியனுடைய சகோதரிகள் தான். ஆகையினாலே அனைவரும் இணைந்திருப்போம், அனைவரும் சாயப்பாவை கும்பிடுவோம், அனைவரும் ஒன்றாக இணைந்து எப்படி ஊடி தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த மாதிரி நம்முடைய இந்த பிரார்த்தனை கோபுரம் என்கின்ற அசையாத உறுதிமிக்க கலங்கரை விளக்கமான இந்த தேரை நாம் எல்லாம் வழிநடத்தி செலுத்தி இழுத்து கொண்டு சென்று கண்டிப்பாக சாயப்பாவிடத்தில் சேர்த்து இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் சேர்த்து வெற்றிகரமான பிரார்த்தனையாக உலகெங்கிலும் இருந்து நம்முடைய சாயப்பாவுடைய புகழ் பரவுகின்ற விதமாக நாம் இதுவரும் காலம் இப்பொழுது மட்டுமல்ல இன்னும் எத்தனை நாளாக இருந்தால் அவர் புகழ் பாடி நாமும் புகழோடு இருப்போம். அனைவரும் வளமாக நலமாக இந்த வியாழக்கிழமையிலே உங்களுக்காக அனைவரும் ஒன்றாக இணைந்து கூட்டு பிரார்த்தனையிலே இணைந்திருக்கிறோம். இந்த நாள் இணைய நாளாக மலரும், இந்த நாள் வெற்றி நாளாக உயரும் என்று தெரிவித்துக் கொண்டு பாபா தரிசனம், பாவ விமோச்சனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம், வண்டலூர் வாருங்கள், வரியெல்லாம் மறப்பீர்கள். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.